ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேதும் இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக தமிழ் புத்தாண்டோ ஆங்கில புத்தாண்டோ சொல்வதற்கு முக்கியமான 4 பெரிய கிரகங்களை வைத்துத்தான் பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சியை வெற்றித்தான். சிம்மராசியோ சிம்ம லக்னக்காரர்களுக்கோ இந்த 4 கிரகங்களில் சனி பகவான் 8லே தான் சஞ்சாரம் செய்ய போகின்றார். வருடம் முழுக்க 8லே சனி, அதாவது அஷ்டம சனி இருக்கின்றது. 11லே இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 11லே இருந்து 12லே உச்சமடைகின்றார். திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படி 26/5 அன்று 2026 அன்று அவர் பயிற்சியாகின்றார். உங்கள் ராசியிலே இருந்த கேதுவும் 7லே இருந்த ராகவும் 5/12 தேதி டிசம்பர் மாதம் 7லே இருக்கக்கூடிய ராகு பகவான் 6ற்கும், ராசியிலே இருந்த கேது பகவான் 12ற்கு சேர்கின்றார். அங்கே குரு பகவான் இருக்கின்றார். சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு அஷ்டமத்தனியை தவிர 12லே குரு பகவான் இருந்தாலும் அவர் உச்சமடைந்து ராகு கேதுக்கு சம்பந்தம் படுவதனாலும் அவர் சனியும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதினால் அஷ்டம சனியால் கூட பெரிய சங்கடங்கள் வராது என்பதை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அஷ்டம சனி தான் என்கின்ற ஒரு வகையில் புதிய முயற்சிகளை மட்டும் தடுத்தால் போதும். மற்றபடி பெரிய சங்கடங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த அஷ்டம சனியால் வராது. குறிப்பாக 6லே வந்திருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பதினால் பலவிதமான போட்டி, பொறாமைகள், வம்பு வழக்குகள், கடன்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், எதிரிகள், தொல்லைகள், சூழ்ச்சிகள் எல்லாம் வெல்லக்கூடிய மிக பெரிய ஆற்றலும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. உங்களுடைய வழிகாட்டுதல் பலர் வெற்றி அடைவார்கள். ஆனால் உங்களை வெற்றி அடைய வைக்குமா என்பது அஷ்டம சனி என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாகவும் மற்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய சேர்ந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக அமையும் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம். மற்றபடி இந்த புது ஆண்டில் உங்களுக்கு இடப்பயிற்சி உண்டு. வேலையில் பயிற்சி, வேலையில் இடப்பயிற்சி உண்டாகும். அது தொழில் மாற்றமோ அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றமோ அல்லது உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ கட்டாயம் அமையலாம். குடியிருப்பு மாற்றங்களும் அமையலாம். இருக்கின்ற வீட்டை விட்டு புதிதாக வீடு கட்டி கொண்டோ அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை காட்டில் வசதியான வீட்டிற்கு குடிபோகக்கூடிய அமைப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கட்டாயம் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் 12லே குரு பகவான் இருந்தாலும் அவருடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும்
படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் மிக அற்புதமான முறையில் சிறந்த முறையில் படிப்பார்கள். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அந்த கடனை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். தள்ளி தள்ளி போன திருமணம் இந்த முறை சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி நடந்தாலும் அற்புதமான முறையில் நடக்கும். அதற்கு அடிப்படை காரணம் 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதே அதற்கு காரணம். ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருந்த குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கும், தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் 8 வருடம் முழுக்க அஷ்டம சனி இருப்பதால் குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வெளிநாடுகளுக்கு படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக போகின்ற உங்களுடைய முயற்சி முழு அளவில் வெற்றி அடையும். தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு கணவன் மனைவியோ அல்லது பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். தொழிலுக்காக வேலைக்காக செல்கின்ற ஆண்களோ பெண்களோ அங்கே நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும், வேலையில் பதவி உயர்வு பண உயர்வு வருவதற்கு வாய்ப்புகளும் அருமையாகவும் பெருமையாகவும் அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு 12ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் ராகு கேது சம்பந்தமாக இருப்பதும் மிக முக்கியமான காரணம். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் வெளியூர்களிலும் வெளிநாட்டிலும் பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இல்லை என்றால் அங்கே சிக்கல்கள் வரும். அது அஷ்டம சனியினுடைய அம்சமாகவும் அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஆக அஷ்டம சனியை தவிர்த்துவிட்டு சிம்மராசிக்காரர்கள் பார்த்தால் மற்ற எல்லா விஷயத்திலும் அற்புதமாக இருக்கும். கட்டாயம் பயணங்கள் ஏற்படும் என்பது உண்மை. அதேபோல் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை நோக்கி இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயம் உங்களுக்கு நோக்கி செல்லும். இது தமிழகத்தில் தேர்தல் காலம் என்பதால் கூடுமளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் யோசனை செய்துதான் கட்சியில் நிற்க வேண்டும். இல்லை என்றால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற சூழ்நிலை பலருக்கு உருவாகலாம். நீங்கள் வேறொரு லக்னமாக இருந்து சாதகமான தசாபுத்தி நடந்து உங்கள் மனைவிதோ பிள்ளைகளோ சாதகமான தசாபுத்தி நடந்தால் அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களோ சிம்ம லக்னக்காரர்களோ நீங்கள் தேர்தலில் வெற்றி அடையலாம். இல்லை என்றால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கிட்ட அருகாமையில் 100 ஓட்டு 500 ஓட்டில் தோற்கக்கூடிய நிலைமைகளும் அஷ்டம சனியால் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பொது தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிக்காரர்கள் தாராளமாக நிற்கலாம். மற்றவர்களுக்கு சாதகமாக இருந்தால் வெற்றியும் அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் சொந்த விஷயத்தை நீங்கள் பூரணமாக நிற்பதற்கு முன் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். மற்ற பொதுமக்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உள்நாட்டில் உள்ள தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் சரி புதிய விஷயங்களில் மட்டும் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் பண விஷயத்திலும் புது முயற்சியிலும் ஈடுபடுவதை தள்ளிவிட்டு மற்றபடியாக வழக்கமான உங்களுடைய பணிகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பயணங்களால் பல லாபங்களும் பல வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். தற்காலிகமாக கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கோ சந்திர திசை நடந்தால் ஒரு சில சிக்கல்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக வரும். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும். சந்திர திசை நடப்பவர்களுக்கு மட்டும். மற்றவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. சிறிய வயது முதல் பெரியவர்கள் வரை எல்லா சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் பயணங்களும் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு ஆன்மீக பயணங்கள் தித்திக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பல விதமான நன்மைகள் உண்டாகும். பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வரும். குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக சொத்து சுகங்களோ நகைகளோ வருவதற்கும் கூடுதலாகவும் வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன. மொத்தத்தில் பண விஷயங்களும் பொருளாதார முன்னேற்றமும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு அமோகம் உள்ளதால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய முயற்சி அத்தனையும் பலிதமாகும். அதே முதலில் சொன்னது போல பொது வாழ்க்கையில் இருப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் சற்று எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் தவிர்த்தால் எந்த விதமான தோல்விக்கு இடமில்லாமல் எல்லா விதமான சங்கடங்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றியை அடையலாம் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு கூறுகின்ற நற்பலன்களாகும். நன்றி, வணக்கம்.